வணக்கம். எந்த ஒரு குற்றவாளிக்கும் எங்கள் அரசு துணை போகாது. மேலும் குற்றங்களை தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதில் அளித்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனிலும் வளர்ச்சியிலும் அக்கறை உள்ள அரசாக செயல்படும் என்றும், புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவ்வாறு கட்டும்பொழுது புதிய தொழில்நுட்பங்களும் கொண்டுவரப்படும். மேலும் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்ற அவர் தொடர்ந்து, எந்தவொரு குற்றவாளிக்கும் எங்கள் அரசு துணை போகாது. கொலை கொள்ளை நடக்காமல் பார்த்துக் கொள்வது அரசின் கடமையாகும். இதனால் 1000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று முன்பே கூறியிருந்தேன். மேலும் காவல்துறையை விரைவில் பலப்படுத்தி குற்றவாளிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இலவச அரிசியை தரமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் மற்றும் காரைக்காலில் நல்ல மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அரசு விரைவாக பணிகளை மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய குறைகளை நிவர்த்தி செய்யும் என்று பேசினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேருக்கு தூக்கு தண்டனையை நீதிமன்ற முடிவுக்கு விட்டுவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தமிழகத்திலும் புதுவையிலும் சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை தீவிரவாதிகள் மீது கருணை காட்டி ரத்து செய்ய வலியுறுத்தியும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் போராடி வருவது ஏற்புடையது அல்ல என்றும், காங்கிரஸ் பேர் இயக்கம் மகத்தான தலைவரை இழந்து நிற்கிறது. தூக்கு தண்டனையில் விருப்பம் இல்லை என்றாலும் கொடூர கொலைக்கு தூக்கு தண்டனை தவிர்க்க முடியாததாகிறது என உச்சநீதிமன்றமே கூறியுள்ளது. மேலும் ராஜீவ் கொலை கொடூரமானது. எனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட 3 தீர்ப்பை நீதிமன்ற முடிவுக்கு விட்டுவிட வேண்டும் என்று கூறிய அவர் மேலும் தொடர்ந்து, ரங்கசாமி தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்று 4 மாதங்கள் முடிந்த நிலையில் 16 கொலைகள் நடந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் கொலைகள் என்பது அரிதாக இருந்தது. இன்று அதுவே சகஜமாக மாறிவிட்டது. இது மட்டுமின்றி இதுபோன்ற கொலைக்காரர்களை அடக்க குண்டர் சட்டம் அமலில் இருந்தது. ஆனால் தற்பொழுது குண்டர் சட்டம் கிடப்பில் உள்ளது என்றும், புதிய அரசை பற்றி 6 மாதம் விமர்சிக்க மாட்டோம் என்று உறுதியளித்திருந்தோம். ஆனால் 4 மாதமே தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, இலவசங்கள் முடக்கப்பட்டுள்ளன. எனவே விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் அறிவித்தபடி 6 மாத காலம் முடிந்தவுடன் தொண்டர்களுடன் புதுவை அரசின் அவலம் குறித்து வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். புதுவையில் கொலைகள் அதிகரித்தால் சுற்றுலா பாதிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் எச்சரித்துள்ளார். புதுவை சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் கூறுகையில், வங்கிக் கடன் வாங்கும் விவசாயிகளுக்கு அரசு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும். தனியார் நிறுவனங்கள் விநியோகம் செய்யும் பாலின் தரத்தை அரசு பரிசோதிக்க வேண்டும். ஏனென்றால் பாலின் தரம் சரியில்லை என்று மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் கடனை சரியாக செலுத்துபவர்களுக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும். மின் கட்டணத்தை செலுத்த 3 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி மந்தமாக உள்ளதால் ஒவ்வொரு கார்டுக்கும் குறிப்பிட்ட தேதியை வரையறுத்து இலவச அரிசி வழங்க வேண்டும். அரிசியின் தரம் குறைவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர் மேலும் தொடர்ந்து, வெடிகுண்டு கலாச்சாரத்தை எங்கள் ஆட்சியில் 2 நாளில் அடக்கினோம். கடந்த ஆண்டு நடந்த கொலைகள் கத்தியால் நடந்தது. ஆனால் இந்த ஆண்டு குண்டு வீசி கொலை நடந்துள்ளது என்றும், கொலையாளிகளுக்கு துணை போகாதீர்கள், வக்காலத்து வாங்காதீர்கள். மேலும் குண்டர் சட்டம் மட்டுமே குற்றவாளிகளை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமின்றி கொலைகள் அதிகரித்தால் சுற்றுலா பாதிக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். புதுவை மாநிலம் வில்லியனூர் அரசு ஆண்கள் தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் அரசு ஆண்கள் தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியினை கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செல்வம் துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தண்டபாணி தலைமை தாங்கினார். கண்காட்சியில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு அறிவியல் படைப்பினை செய்து விளக்கி காட்டினார்கள். அவர்களுக்கு ஆசிரியர்கள் செல்வி, விஜயலட்சுமி, ஜான் ஜேவியர் ராஜா, திலகவதி, ஆனந்தபாபு, மாலினி, சாந்தி ஆகியோர் வழிகாட்டியாக திகழ்ந்தனர். கண்காட்சியினை அருகில் உள்ள பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றனர். இதனிடையே ஆசிரியர் சோமசுந்தரம் தலைமையில் ராஜி, அறிவு ஆகியோர் பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நடத்தினர். நிறைவாக பள்ளி துணை ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் பரிசுகளை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர்.
புதுவை ரெட்டியார்பாளையத்தில் தலையில் கல்லை போட்டு கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது நண்பரை தனிப்படை போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உழவர்கரையைச் சேர்ந்த சாலமோன் என்பவர் அரசு பள்ளியின் பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கிறார் என்று அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே எஸ்எஸ்பி சந்திரன், ரூரல் எஸ்பி நந்தகோபால் மற்றும் ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் சாலமோன் தனது நண்பர் ஒருவருடன் அங்கு மது அருந்தியிருந்ததும் அப்பொழுது ஏற்பட்ட தகராறில் நண்பர் அவரை தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரியவந்தது. இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி தனிப்படை போலீசாரிடம் சிக்கியதாக தெரிகிறது. அவரை போலீசார் மறைவிடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை மற்றும் சென்னை ஊனமுற்றோர் தேசிய மேம்பாட்டுக் கழகம் சார்பில் முடநீக்கு கருவிகள் வழங்குவதற்காக பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுவை அரசு சமூக நலத்துறை மற்றும் நடுவண் அரசின் சென்னை முட்டுக்காடு உடல் ஊனமுற்றோர் தேசிய மேம்பாட்டுக் கழகம் சார்பில் உடல் ஊனமுற்றோருக்கு முடநீக்கு கருவிகள் வழங்குவதற்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் சமூக நலத்துறை இயக்குநர், துணை இயக்குநர் மற்றும் பள்ளியின் முதல்வர், அதிகாரிகள் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊனமுற்றோர்களுக்கான மாவட்ட மறுவாழ்வு மைய ஊழியர்கள் செய்திருந்தனர். இந்த முகாம் தொடர்ந்து 2 நாட்கள் நடத்தப்பட்டு பின்னர் உபகரணங்கள் வழங்கப்படும். புதுவை கடலூர் சாலையில் முருங்கப்பாக்கம் பழைய பாலத்தின் அருகே கட்டப்படும் புதிய மேம்பாலத்தின் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதால் விரைவில் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கடலூர் சாலை முருங்கப்பாக்கம் சங்கராபரணி ஆற்றில் பழைய பாலத்தின் அருகில் பல கோடி ரூபாய் செலவில் 75 அடி அகலமும் 175 மீட்டர் நீளமும் கொண்டதாக புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. தற்பொழுது கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது மற்றும் தற்பொழுது இணைப்பு சாலை மற்றும் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மட்டுமே எஞ்சியுள்ளது. பிரம்மாண்டமாய் எழும்பியுள்ள மேம்பாலத்தை மக்களின் நலன் கருதி மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க பாலத்தை விரைவில் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம், பிஎஸ்என்எல் டெக்னீஷியன் சங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய உண்ணாவிரத போராட்டம் தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சங்கம், பிஎஸ்என்எல் டெக்னீஷியன் சங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஆகிய சங்கம் சார்பில் இன்று நடைபெற்றது. புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேசிய தொலைத்தொடர்பு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் மகேஸ்வரன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். போராட்டத்தில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மருத்துவ பணி ரத்து, எல்டிசி ரத்து, விடுப்பை காசாக்குதல் போன்ற ஊழியர் விரோத நடவடிக்கைகளை வாபஸ் பெறவும், வீண் செலவுகளை குறைக்கவும், போதுமான கருவிகளை வழங்கி சேவையை மேம்படுத்தவும் கோஷம் எழுப்பப்பட்டது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு அளித்தனர். புதுவை சட்டப்பேரவையில் மரண தண்டனையை முற்றிலுமாக நீக்கிட தீர்மானம் நிறைவேற்றக் கோரி மரண தண்டனை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. மரண தண்டனை ஒழிப்பு இயக்கம் சார்பில் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்திடவும், இந்திய அரசு மரண தண்டனையை முற்றிலுமாக நீக்க வலியுறுத்தி புதுவை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரி மரண தண்டனை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. புதுவை சிங்காரவேலர் சிலையில் இருந்து துவங்கிய பேரணி தமிழர் திராவிடக் கழகம் குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணி சட்டசபை அருகே வந்ததும் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்பொழுது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பாவாணன் தலைமை தாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலையாரி, மதிமுக மணிமாறன், பகுஜன் சமாஜ் கட்சி சோமசுந்தரம், பார்வர்ட் பிளாக் முத்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலசுப்ரமணியன், தேசியவாத காங்கிரஸ் சுந்தரமூர்த்தி, இந்திய குடியரசுக் கட்சி ரத்தினவேலு, மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், அம்பேத்கர் மக்கள் படை மூர்த்தி, திராவிடர் கழகம் வீரமணி உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி கோஷமிட்டனர். நிறைவாக இயக்கத்தின் செயலாளர் நன்றி கூறினார். புதுவை இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியினை பள்ளி முதல்வர் மொஹிந்தர் பால், துணைத் தலைவர் சுப்புராயன் முன்னிலையில் திறந்து வைத்தார்.
பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவ மாணவிகளின் புதுமையான பல்வேறுபட்ட அறிவியல் மற்றும் கலைப்பொருட்கள் வைத்திருந்தனர். அவைகளை விரிவுரையாளர்கள் பூபதி மற்றும் கலைதாசன் ஆகியோர் பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். இதில் பொது சுகாதாரம், நல்வாழ்வு, மின்சார சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு, எரிபொருள் சிக்கனம், நிலவள பாதுகாப்பு ஆகிய பல்வேறு தலைப்புகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பொருட்களை உருவாக்கி வைத்திருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.